சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வீழ்த்தினார் தாவேகவின் வி.எஸ். பாபு. கடைசி நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகவில் சேர்ந்தவர் புதிய சாதனை. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி. 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 31 அமைச்சர்களில் 15 பேர் தோல்வி. அமைச்சர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், முத்துசாமி, ராஜேந்திரன், அன்பில் மகேஷ், காந்தி, நாசர் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவினர். ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட தாவேக வேட்பாளர் சதீஷ் கிறிஸ்டபர் வெற்றி. 12,313 வாக்குகள் வித்தியாசத்தில் சபாநாயகர் அப்பாவுவை வீழ்த்தினார். சட்டமன்ற தேர்தலில் இரவு 8 மணி நிலவரப்படி திமுக 24.20% வாக்குகளை பெற்றதாக தேர்தல் ஆணையம் தகவல். கடந்த தேர்தலில் 37.70% வாக்குகளை பெற்ற நிலையில் இம்முறை வாக்குகள் சரிவு. இரவு 8 மணி நிலவரப்படி 21.2% வாக்குகளை அதிமுக இந்த தேர்தலில் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். கடந்த தேர்தலில் 33.29% வாக்குகளை பெற்ற நிலையில் இம்முறை சரிந்தது. சென்னை ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளராக போட்டியிட்ட ஆட்டோ ஓட்டுநர் விஜய் தாமு வெற்றி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் திமுக வேட்பாளர் சுபேர் கானை வீழ்த்தினார். ஜெயக்குமார் டெபாசிட் இழந்தார். மதுரை மத்திய தொகுதியில் தாவேக வேட்பாளர் முஸ்தபா 63,414 வாக்குகள் பெற்று வெற்றி. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளரான இயக்குநர் சுந்தர் சியை வீழ்த்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தாவேக வெற்றி பெற்றதால் விஜய் குடும்பத்தினர் கொண்டாட்டம். வீட்டில் விசில் அடித்தும் விஜயின் கோட் பட பாடலுக்கு நடனமாடியும் உற்சாகம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூரில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் தென்னரசு சுமார் 52,473 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தோல்வி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் மட்டும் வெற்றி. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் ஜோதிமணி, திண்டிவனத்தில் வன்னியரசு வெற்றி. திமுக கூட்டணியில் மதிமுக 2 தொகுதிகளிலும், இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளிலும் வெற்றி. IUML 2 தொகுதிகளிலும், மனிதநேய மக்கள் கட்சி 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி. திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி. விருத்தாச்சலத்தில் போட்டியிட்ட பிரேமலதா வெற்றி. விருதுநகரில் விஜய பிரபாகரன் தோல்வி.
அதிமுக கூட்டணியில் 26 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி. உதகை தொகுதியில் போஜராஜன் மட்டுமே வெற்றி பெற்றார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தோல்வி. கோவை வடக்கில் வானதி, மயிலாப்பூரில் தமிழிசை, அவிநாசியில் எல். முருகன் தோல்வி. அதிமுக கூட்டணியில் 18 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 4 தொகுதிகளில் வெற்றி. தருமபுரியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி வெற்றி. அதிமுக கூட்டணியில் 11 தொகுதிகளில் களமிறங்கிய அமமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி. மன்னார்குடியில் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக 4% வாக்குகளை மட்டுமே பெற்றது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி. 58,110 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளர் செல்வத்தை வீழ்த்தினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வென்றுள்ள தாவேகாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த வாக்காளர்களுக்கு நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சக்தி வென்று தாமரை மலர்ந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. மக்களின் கனவுகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற பாஜக அனைத்தையும் செய்யும் என்று உறுதி. மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கருத்து. இனி திமுக சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று உறுதி. பின்னடைவில் இருந்து அதிமுக விரைவில் மீண்டு வரும் என எடப்பாடி பழனிசாமி கருத்து. பீனிக்ஸ் பறவை போல அதிமுக வெற்றி பாதைக்கு திரும்பும் என்று அறிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்பதாக உதயநிதி ஸ்டாலின் கருத்து. மக்களுக்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் திமுக செயல்படும் என்று உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றுள்ளதாக தாவேக தலைவர் விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. முதல் தேர்தலிலேயே மக்களின் நம்பிக்கையை பெற்று மாபெரும் வெற்றியை அடைந்த விஜய்க்கு வாழ்த்து என கமல்ஹாசன் பதிவு. தமிழக தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக வென்றுள்ள நிலையில் விஜய்க்கு திரையுலகினர் வாழ்த்து. நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு, சிபி சத்யராஜ், விக்ரம், நடிகை காஜல் அகர்வால், இயக்குநர் வெங்கட் பிரபு உள்ளிட்ட பலர் வாழ்த்து. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்தது. புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் தாவேக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி. மணவெளி, உருளையன்பேட்டை, திருபுவனை தொகுதிகளில் வாகை சூடினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி. ஊசூடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்திகேயன் வெற்றி. தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் புதிய முயற்சி மேற்கொண்டதாக பிரதமர் மோடி கருத்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு தோளோடு தோள் நிற்கும் என்றும் திட்டவட்டார்.